ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நாம் யார் என்பதை காட்டக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோம். இது முடிவுக்கு வர வேண்டும் என கூறியிருக்கிறார் நடிகர் அஜித்குமார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பேரதிர்ச்சியையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரைக்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு செல்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 உயிர்கள் பறிபோயின. இந்த சூழலில்தான் கூட்ட நெரிசல் குறித்து சில கருத்துக்களை முதன்முறையாக தெரிவித்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார். தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருக்கும் அவர் முதலில் நான் யாரையும் குறை சொல்லவில்லை என்றே ஆரம்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பல்ல, நாம் அனைவருமே அதற்கு பொறுப்புத்தான் என்றும் தெரிவித்திருக்கும் அஜித் இது அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். தனக்கு ரசிகர்களால் தான் நல்ல வாழ்க்கை கிடைத்திருப்பதாக கூறியிருக்கும் அஜித்குமார் அவர்களுக்கு சில அறிவுரைகளையும் அளித்திருக்கிறார். கொண்டாட்டம் என்ற பெயரில் ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்து திரைகளை கிழிப்பதாகவும் சில நேரங்களில் ஒரே காட்சியை மீண்டும் மீண்டும் காண்பிக்கும்படி கேட்பதாகவும் தெரிவித்துள்ள அஜித் இதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் தன்னால் கார் ஓட்டவே முடியாது என தெரிவித்திருக்கும் அஜித்குமார் தான் கவனிக்கப்பட்டால் ஒரு புகைப்படத்திற்காக 50 முதல் 60 மோட்டார் சைக்கிள்கள் பின்தொடர்ந்து வருவதாகவும் இதனால் எல்லோருக்கும் ஆபத்து ஏற்படுவதாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். ரசிகர்களின் அன்புக்காகவே தாங்கள் உழைப்பதாகவும் ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நடிகர் அஜித்குமார்.